நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் பந்தம் ராகபந்தம் முந்த சந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதேயோ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதே ஓ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே ஆமோதகாரம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகிப் போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே மார் மீது பூவாகி விழவா விழியாகி விடவா. நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதே ஓ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே. நன்றி சோனியா, எத்தனையோ நினைவுகளை வரவழைத்து விட்டீர்கள். என் கண்கள் ஈரமாக இருந்தன. 33 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பிரசாத் ஒலிப்பதிவு கூடத்தில் அந்த பெரும் பாடகி எஸ் ஜானகி பாடிய அந்த ஒலிப்பதிவு அறையும் கண்ணாடி வழியே நான் அந்த அம்மையாரையே கவனித்து கொண்டிருந்த தருணமும் இளையராஜாவின் இசைக்கோலமும் பாரதி ராஜாவின் வெறியும் ஞாபகத்திற்கு வருகின்றன. நீங்கள் பாடிய போது உங்கள் உடல் ஆடியது. சின்ன சின்ன அபிநயங்கள் பிடித்தீர்கள். இசை உங்களை ஆற்றுவித்தது. எஸ் ஜானகி அவர்கள் பாடுகிற போது ஆடுவதும் இல்லை, அசைவதும் இல்லை, ஒரு சின்ன சரணமும் இல்லை. சிலை பாடுவது மாதிரி, அச்சடித்த பதுமை பாடுவது மாதிரி, ஒரு ஓவியம் பாடுவது மாதிரி ஒலிபெருக்கி முன் நின்று அந்த அம்மையார் பாடிய கோலம் இப்போதும் என் கண்களுக்கு முன்னால் விரிகிறது. அந்த காட்சியை நீங்கள் எனக்கு நினைவூட்டி விட்டீர்கள். இந்த பாட்டு எனக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தது. இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்கிற பொழுது 2 நண்பர்கள், ஒலிப்பதிவாளர் பாண்டுரங்கன், இன்னொரு உதவி இயக்குனர் 2 பேர் வந்து என்னை கேட்டார்கள்,
ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிவிட முடியுமா என்று கேட்டார்கள். என்ன வார்த்தை என்று கேட்டேன். அமுத கானம் நீதரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. இந்த விதவைங்கிற வார்த்தையை மட்டும் எடுக்க முடியுமான்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், கவித்துவத்தின் உச்சத்தில் வந்து விழுந்திருக்கிறது, மொழி செழித்திருக்கிறது. ஜானகி அம்மா பாடும்போது நீங்க கேளுங்க, அந்த வரிக்கே ஒரு கம்பீரம் வரும் பாருங்க. மாற்ற வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒலிப்பதிவு கூடத்தில் அந்த மாபெரும் பாடகி தன் கணவனை இழந்து நெற்றிப்புட்டு இல்லாமல் பிரசாத்துக்கு வந்த பொழுது அந்த 2 நண்பர்களும் என்னை பார்த்தார்கள். நான் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தேன். நான் எழுதிய எழுத்துதான் அதற்கு காரணம் என்ற மூட நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் அதை நம்பாதவன். ஆனால் எழுதுகிற போது வாழ்த்தியே எழுதி விடுவது, எழுதுகிற போது இனிமேல் பழித்து எழுதுவதில்லை, எதிர்மறையாக எழுதக்கூடாது, வாழ்த்துகிற மரபையே பாடலில் கைப்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை தந்த பாட்டு இந்த நாதம் என் ஜீவனே என்கிற பாட்டு. நீங்க ரொம்ப அழகா பாடினீங்கம்மா. நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த பாட்டுக்கு உங்க குரல் அவ்வளவு அழகா பொருந்தி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் ஜானகி அவர்களை நெருங்கி விட முடியும், தொட்டு விட முடியாது. உங்கள் பாடலை மட்டும் சொல்லிவிட்டு நான் என் உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைத்தேன். உங்கள் பாட்டு என்ற ஒரு பாதாள கரண்டி எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து விட்டது. நன்றி, வாழ்த்துக்கள். சோனியா, ஜானகி அம்மா சாங்ஸ் பாடும்போது தனி அழகு சோனியாவோட சாங் வாய்ஸுக்கு. ஐயோ, அன்னைக்கு ஜானகி அம்மாவே வந்து பாராட்டினாங்க. அப்படியே போய் ஷி ஹக்ட் ஹர். இன்னைக்கு சூப்பர், என்ன பெர்ஃபெக்ஷன் சோனியா. எங்கே இட் வாஸ் சோ பெர்ஃபெக்ட், எவ்ரி லைன். அந்த சரணத்தோட கடைசி லைன் மட்டும் விழியாக விடவா, அந்த லைன் மட்டும்தான் மியூசிக்கலி கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். மிச்சம் எல்லாம் இட் வாஸ் சோ பெர்ஃபெக்ட். காட் பிளஸ் யூ. அவ்வளோதான்.